நடக்க முடியுமா? நானும் கவியும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்தோம். நான் கவியை ஃபஸ்ட்டு ஒரு ஹக் பண்ணது இந்த இடத்துல தான். ஃபஸ்ட்டு டே மீட்டிங், ஃபஸ்ட்டு டே ஹக்கு சேம் இதே பிளேஸில். இந்த பிளேஸில் தான் கவிக்கு நான் ஃபஸ்ட்டு ஹக் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ப்ரப்போசலுமே இங்கே தான். அவங்க பேர் சாய்பாபா. அனாதையாக கிடக்குறாரு பாவம். தெரியுதா? ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லவ் ஆனிவர்சரி. வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப 3 hours later. பஜ்ஜி நான் ஒரு காஃபி, ஒரு பஜ்ஜி, லெமன் ஜூஸு. ஃபேஷியல் பண்ணதும் எந்த க்ரீமும் அப்ளை பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸ்கின் எல்லாம் பிங்காக இருக்குது. பார்ப்போம். பண்ணும்போது நல்லா தெரியுது. பண்ணிட்டு இன்னும் எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, பின்னாடி பேசுகிறோம், சத்தா கேட்கும். வேணாம் ஆல்கோ பண்ணு என் ஃபேமஸில் என் ஃபேவரட். பப்ஸ் சாப்பிட்றியா? பால் சாப்பிடல. எத்தனை மணிக்கு? 12:30 போனோம் பார்லர். என்னடி டேட்டு? தேதி 5 6 12:30 போனோம் பார்லர். 12:30 போயிட்டு 4 மணிக்கு வரல. பண்ணோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? பால்கோவா. அந்த அண்ணாவாது அந்த ஆட்டோக்காரண்ணா அங்கே திருநெல்வேலி ரெண்டு வந்தார். அவரா? அவர் இல்லை. உட்காந்து கைத்தில் உட்காந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்தோம். இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ பலாப்பழம் வாங்க வேண்டாம் வந்திருக்கோம். இன்னும் என்னெல்லாம் வாங்குறோன்னு பார்ப்போம். இது ரொம்ப நேரமாக பிரிக்கிறதுக்காக போராடுறோம். அதை பிரிக்க முடியல. அது கூட சண்டை போட்டுட்ருக்கோம். காயத்ரி இருக்கு. நான் ஒரு படிக்கால ஷூட் பண்ணிட்டேன். நம்ம தெரிஞ்சா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். A few minutes later. One hour later. ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் ஜிகே மெமரிஸ். என்னடா கே இருக்குது ஜிஏ காணொலி தான் பார்க்குறீங்க. நம்ம எங்கே தான் வந்திருக்கோம்? நாங்கள் காட்டுதா நல்ல வேலை தான் காய்க்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இனிமேல் என்ன நான் நடக்குதுன்னு பாருங்க வீடியோவில். ஓகே, கிளிக் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பயங்கரமான சர்ப்ரைஸ். காய்க்காக ஒரு விஷயம் வாங்கணும்னு வந்தேன், வாங்கிட்டேன். அது ஸ்பெல்லிங் ஏதாவது கரெக்ஷன் தான் மாற்றிக்கிறேன். இல்லை மேடம், கரெக்டாக இருக்கும் மேடம். இது டேப்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் அது பண்ண பாக்ஸில் இருக்கட்டும், ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? மலன் பில்லு வந்துருச்சு வாய்ஸ். இந்த பில்லை நான் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல. சரி, அதனால் காய்க்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்துட்டோம். ஸோ
தெரியும் எதாவது நினச்சிக்காதீங்க. ஒருத்தவங்க கிட்ட வந்து இதை கடன் வாங்கி தான் வட்டிக்கு வாங்கி தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும்ல. வாங்க டக்குன்னு எவனா இதில் வாங்கினா அதில் வாங்கினா சொருப்பு துவைச்சு அடிப்பேன் கீழே. எவனா என்ன அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா சிரிக்குதா? பார்த்தீங்களா 500 கால் அத்தனை வாங்கினாரு. வெறும் 100 கால் போடுறது கூட இருக்கு. 1 பேர் டப்பாவில் பேக் பண்ணுறது அவ்வளோ நேரம் வாங்கிடுறாங்க. ரேடியம் லைட் எதுவும் அது வாங்குறோம் 3000 பெருசு இருக்கும் அதனால. 1 hour later. ஒரு பாம்பே பேசாமல் பாம்பு ஒரு பட்டாசு வாங்கி வச்சிடலாம். வாங்கி திறந்த உடனே வெடிக்கிற மாதிரி அப்படியே டோட்டல் ஈவெண்ட்டு க்ளோஸ் ஆகிடும். பட்டாசு வாங்கி வைக்கலாமா? அப்படியே காய் மூணு அடிச்சு தீஞ்சி அவ்வளோ பலூன்லாம் நல்லா வச்சு பாய் கிஃப்ட் வாங்கியிருக்கோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப வாய் பேசுவாங்க. சும்மா சொன்னாங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்கிங் நல்லா டைட்டாக வச்சு பேக்கிங் போய் தனியாக ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. பேக்கிங் நல்லா இருக்குல்ல? சீரியஸாகவே நான் எந்த கடையிலையும் இனிமேல் எதனா வாங்கினா அந்த கடையில் வந்து பேக் பண்ணுறேன். இப்போ அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம ஊரில் அந்த கலாச்சார பிஸ்னஸ்லாம் கூப்பிட்டு போயிடலாம். நல்லா பேக் பண்ணி கஸ்டமர் டக்குன்னு வர வச்சுருவாங்க. பேக்கிங் எங்கன்னா கிளாஸ் பண்ணிங்களா? இல்லைக்கா இங்கே தான். இந்த அளவு ஒன்று பேக்கிங் பண்ண வந்து சாவடிச்சு வச்சுருக்காங்க. 3 வருஷம்க்கா எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைம்மா 1 வருஷம் 3 வருஷம் அதெல்லாம் நம்ம அப்ரோட் வச்சுருக்காங்க. மாத்திரம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி போகிறதா நல்லாயிருக்கும். ஹாட்டில் தான் அழகாக இருக்குல்ல? அது எது காட்டுறா வீட்டாங்க பார்த்து வேறு பார்த்து 3 hours later. ஓகே கைஸ், நம்ம இப்போ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரே வெயில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு, ஒரு கொஞ்சம் காமெடி பண்ணுற மாதிரிலாம் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குது என் கிஃப்டெல்லாம் நிறைய பேர் புகழ்ந்துடாதீங்க கமெண்ட்டில். ஏன்னா எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீடியோவை. இந்த செலிப்ரேஷன் வந்து எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒன்று ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்டு எப்படி அவள் எடுத்துப்பான்றது தெரில. அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் நீங்கள் லைவாகவே பாருங்கள். ஒரே காய்ச்சல் ஆயிடுச்சு எனக்கு. இருமல் ஜாஸ்தியாக இருக்குது. வறட்டு இருமல் வந்துச்சு. ஒரு வாரமாக எனக்கு ரொம்ப இருமல் அதிகமாகவே இருக்குன்னான்னு தெரில. யாருக்கிட்ட இருந்து எனக்கு தொத்திக்கிச்சின்னு தெரில. ரொம்ப ட்ரை காஃப் மாதிரி இருக்குது. ரொம்ப தொண்டெல்லாம் வலிக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நான் தொண்டை வலிக்குதுன்றதுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த 1 வருஷம் ஓடினது எப்படி தான் ஓடிச்சுன்னே தெரில. ஏதோ பெட்ரோல் போடாமல் வண்டி ஓடும்ல தண்ணியில், அந்த மாதிரி ஓடிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் மாதிரி வர நாட்கள்லாம் நல்ல நாட்களாக அமையணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த வருஷம்.
இது லாஸ்ட்டு இந்த இயரோட லாஸ்ட்டு மட்டும்தான் ஒரு 3 மாதமாக தான் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கோம். அது கூட எவன் கண்ணு பட்டுச்சோ தெரில. அதுக்கும் வந்து நிறைய பேர் நாங்கள் அழிஞ்சு போனோம், நல்லா இருக்கக்கூடாது, இப்போ பின்னாடி வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க, இவங்க எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா நிறைய பேருக்கு பொறாமை. இவ்வளோ சீக்கிரம் இதில் எல்லா பொருளும் வாங்குறாங்க அப்படிலாம் கிடையாது. எங்களை யூடியூபோட வருமானத்தை பற்றி நாங்கள் ஒரு நாளைக்கு பேசுகிறோம், எத்தனை மாதமாக எடுக்கிறோன்றதையும் உங்களுக்கு தரோம். அவன் யூடியூப் ஓப்பன் பண்ணி வருஷக்கணக்காகியுமே இன்னுமே காசு வரதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து அதையுமே நான் உங்களுக்குலாம் மென்ஷன் பண்ணி அது ஒரு வீடியோவே போடுறோம். எல்லா பொருளும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றும் கஷ்டப்பட்டது, எங்களோட பிஎஃப் வந்தது உங்களுக்குலாம் தெரியாது. காயெல்லாம் வீட்டு வேலை செஞ்சு வச்சு சேர்த்து வச்ச காசுலாம் சில பொருள்கள்லாம் வாங்குறது அதெல்லாம் தெரியாத வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் பேசுகிற வரைக்கும் நான் வளர்ந்துட்டு தான் இருப்பேன். உன்னால் உட்காந்து பேச தான் முடியும், நான் வளர்ந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நம்ம யூடியூப்பில் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், எவ்வளோ இன்கம் எடுக்கிறோம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எவிடன்ஸோட ஒரு வீடியோ போடுறோம், எத்தனை மாதமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து 10 லட்சம் சப்ஸ்கிரைபரோ இல்லை 5 லட்சம் சப்ஸ்கிரைபரோ இல்லை லட்சக்கணக்கு சப்ஸ்கிரைபரோ நம்ம வச்சில்ல, வெறும் 50,000 பேர் தான் வச்சுருக்கோம். அதில் பார்க்குறதே ஒரு 2000 பேர் பார்க்குறீங்க, முடிஞ்சு போனால் 1000 பேர் கூட தான் பார்க்குறீங்க. அவ்வளோதான். 1000 பேருக்குலாம் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது கூட மேட்ரு கிடையாது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதிலலாம் சுத்தமாக உங்களுக்கு வர ஒரு 10-5 கூட வர்றது கிடையாது. சரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். இந்த பொண்ணான நேரத்தில் அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு பொருள் வாங்கி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த பொண்ணு வேறு ஃபேனை வேறு ஆஃப் பண்ணிச்சுன்னொடனே எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது, இரிட்டேட்டாக ஆகிட்டு இருக்குது. இந்த மேடம் தான் எத்தனை இருக்காங்க கேமராவை, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைல்ல. கிஃப்ட்டுன்னு தெரியும், ஆனால் என்னென்ன கிஃப்ட்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா, நம்ம வந்து அவங்களுக்கு சிறப்பான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நேற்று வேறு லைவில் அண்ணா நகருன்ட்டேன்னா அந்த பொண்ணு ஆச்சு கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிறது. அண்ணா நீங்கள் இது என்ன அண்ணா தம்பி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் கலாய்ச்சி விட்டுருந்தேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க லைவில். ஓகே கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் கொஞ்சம். ஓகேவா, கிஃப்ட்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். A few minutes later. கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க அப்படியே கண்ணாடியில் தெரிதான்னு பார்ப்போம், மிரரில். எங்களோட 2 பேரோட ட்ரெஸ் லுக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. முன்னாடி போ, காட்டு கண்ணாடி எந்த லட்சத்தில் இருக்கு பாரு. கண்ணாடி துடைக்கவே இது கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுங்களேன், 2ல் வைங்களா. ஓகேவா, அழகாக இருக்குல்ல. ஓகே, நம்ம எல்லாருமே இப்போ கிளம்பியாச்சு. எனக்கு அண்ணா நகர் போகிறேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும், ஆனால் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்மளுக்கு போனால் தான் தெரியும், நம்ம போய் பார்ப்போம். அது இல்லாமல் நிறைய விஷயம் சொல்லணும்னு இருக்கு, அதெல்லாம் போயிட்டு வந்து சொல்லலாம். ஓகே செலிபிரிட்டீஸ். A few minutes later. தங்கம் எங்கே கூப்பிட்டு வந்துருக்குன்னே தெரில, புது கார் வேறு வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கா. நல்லா இருக்கு. யார் வீட்டு காரோ வந்துச்சுன்னா உதப்பாங்க. அது எனிவே அழகாக கிளம்பி வந்துட்டோம், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ வெயிட் பண்ணி